இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல பாண்டியனும் சரவணனும் கடையில இருப்பாங்க. அப்போ பாண்டியன் வந்து கோமதிக்கு ஃபோன் பண்ணி, "என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போறீங்க கோமதி?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்போ கோமதி சொல்லுவா, "இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காங்கங்க. அண்ணிகிட்டலாம் சொல்லியிருக்கேன். இனிமே தான் வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கோமதிட்ட சொல்லுவாரு பாண்டியன், "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமதி. எனக்கு குழந்தை உண்டாயிட்டா ராஜின்னு சொல்லி கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நம்ம வீட்டுக்கும் அடுத்தது ஒரு வாரிசு வரப்போகுதுன்னோனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? அப்படின்னு கேட்பாரு பாண்டியன். அப்போ அவ சொல்லுவா, "ஆமா, மீனா ஏற்கனவே வாங்கிட்டாங்க." அப்படின்னோனே, "ஆமா, மீனா தான் எள்ளுனா எண்ணெயா இருப்பாளே." அப்படின்னோனே கோமதி சிரிப்பா. அதுக்கப்புறம், "சரி நீங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு என்ன மறக்காம." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. அப்போ சரவணன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு பாண்டியன், "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சின்ன குழந்தையா கதிர் என் கையில இருந்தது தான் இப்ப ஞாபகம் இருக்கு. இப்ப அவனுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுங்கிறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாவுக்கும், செந்திலுக்கும் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டே இருப்பாரு. அப்போ வந்து சரவணன் கேட்பான், "என்னப்பா ரொம்ப கொட்டாய் விட்டுட்டே இருக்கீங்க? என்ன என்ன மாதிரி உங்களுக்கும் தூக்க வியாதி வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "அப்படிலாம் இல்லடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், "நீங்க நைட்டு ஃபுல்லா டிவி பார்த்துட்டே இருந்தீங்கல்ல, அதனால தான் இப்படி தூக்கம் இல்லாம இருக்கு." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "எப்போ படுத்தீங்க வந்து? லேட்டா தானே படுத்தீங்க?" அப்படிங்கும்போது, "இல்ல சீக்கிரம் படுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "நான் தான் பார்த்தேனே, இப்போ முன்னாடி மாரி இல்ல. ஃபுல்லா படுக்கும்போதே ரொம்ப டைம் ஆயிருது உங்களுக்கு." அப்படின்னு சரவணன் சொல்லுவான். "அதாவது சின்ன வயசுல எனக்கு டிவி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைடா. அப்போ நமக்கு டிவி வாங்க வசதிலாம் இல்ல. இப்போ அந்த டிவி இருந்த உடனே கொஞ்சம் பழைய பாட்டையும், ஒரு படத்தையும் பார்த்தா தான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. அதான் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் படுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே அவன் சிரிச்சுட்ருப்பான். அப்போ அங்கேருந்து இந்த கார்த்திகேயன் வருவான். கார்த்திகேயன் வந்துட்டு இவர் முன்னாடி நின்னு பேச ஆரம்பிச்ச உடனே, "என்ன விஷயம் தம்பி? திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னு பாண்டியன் கேட்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், "எனக்கு சுத்தி வளைச்சுலாம் பேச தெரியாதுங்க. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வாரேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "சரி சொல்லு." அப்படின்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், "உங்க பொண்ண வெளிய 4, 5 வாட்டி பார்த்து பேசியிருக்கேன். ஆனா, அவங்க அந்த அளவுக்கு என்கிட்ட பெருசாலாம் பேசினதில்ல. நான் தான் பேசியிருக்கேன்." அப்படிம்பான். அதுக்கப்புறம், "உங்ககிட்ட கடையில வந்து எனக்காக பேசி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருப்பான். அப்போ பாண்டியன் சொல்லுவான், "தம்பி சுத்தி வளைச்சு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு, நீங்க அத தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ சொல்லுவான் கார்த்திகேயன், "எனக்கு வந்து உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்." அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் பயங்கரமா கோவத்துல அடிக்க போவான். அப்போ, "டேய் இருடா, அவன் என்னதான் சொல்றான் பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி என்னப்பா சொல்லு." அப்படின்னோனே, "இல்ல சார், உங்க பொண்ணு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆனா உங்க பொண்ணு வந்து எங்க அப்பா முடிவு எடுக்காம நான் எதுவுமே நான் வந்து பேச மாட்டேன். எங்க அப்பாவுக்குள்ள முடிவு தான் என் முடிவுங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதான் நான் உங்ககிட்ட டைரக்ட்டா வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் சரவணன் வந்து கோவப்படுவான். பாண்டியன் வந்து சொல்லுவான், "நீ இப்படி திடுதிடுப்புன்னு வந்து என்கிட்ட இப்படி பேசுறியே, நான் உனக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், "நான் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். அதே மாதிரி இப்போ தான் நான் பிஸ்னஸ் சின்னதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் அடுத்த லெவலுக்கு போயிருவேன். என் பிஸ்னஸில பெரிய ஆளா வந்துருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. அரசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து உங்களோட விருப்பம் தான் அவங்க விருப்பம்னு சொல்லும்போது, அவங்க கிட்ட பேசுறத விட நானே உங்ககிட்ட வந்து பேசலான்னு பார்த்தேன். ஆனா எங்க வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தான் பேசணும்னு நெனச்சேன். உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ, திடீர்னு நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணா கூட பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கல்ல. அதான் நானே வந்து உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ சரவணன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். பாண்டியன் உடனே சொல்லுவான், "சரி தம்பி, நீங்க போங்க. நான் யோசிச்சுட்டு முடிவ சொல்றேன்." அப்படின்னோனே, "ரொம்ப நன்றி சார். நீங்க உடனேலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். "என்னப்பா நீங்க, அவன் அரசிய பொண்ணு கேட்டு நம்மகிட்ட தைரியமா வாரான். நீங்க அதுக்கு பதில் சாதுவா குடுக்குறீங்க. அவன்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க." அப்படின்னோனே, "என்னடா அப்படி சொல்ற? அவன் வந்து பேசின வரைக்கும் அந்த பையன் நல்ல பையன் தான். இப்போ கூட வந்து அரசியோட விஷயத்த வந்து மதிச்சு, அவகிட்ட பேசக்கூடாது. நம்மகிட்ட வந்து டைரக்ட்டா பேசுறான். அதே மாதிரி அவன பத்தி நம்ம விசாரிப்போம் நல்லா. அரசியோட வார்த்தைய மதிச்சு நம்மகிட்ட வந்து டைரக்ட்டா கேட்குறான். அவகிட்ட எதுவுமே கேட்காம. அப்படி இருக்கும்போது நம்மளும் யோசிக்கணும். நான் பார்த்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன் தான். தங்கமான பையன் தான். நம்ம இனிமே சுற்று வட்டாரத்தில வந்து விசாரிப்போம். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி எப்படின்னு சொல்லிட்டும் விசாரிப்போம். நீயும் விசாரி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லிருவாரு. அப்போ பாண்டியன்ட்ட வந்து சொல்லுவான், "சரிப்பா, நீங்க சொன்னா எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிருவான். பெட்ரூம்ல ராஜி வந்து கதைக்கிட்ட சொல்லுவா, "ஆமா, நீ ஏன் இப்படி பண்ணுன?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "என்ன பண்ணுனேன்?" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "பிரெக்னன்சி கிட்ட போய் எங்க மாமாட்ட கொண்டு போய் காட்டியிருக்க." அப்படின்னு சொல்லி திட்டுவா. "நான் எங்க காட்டுனேன்? அவங்களா வந்து புடுங்கி என்கிட்ட வந்து பார்த்துட்டாங்க. நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "எனக்கு பயமா இருக்கு கதிரு. நான் ஒரு வேளை குழந்தை உண்டாயிட்டா என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்ப அவன் சொல்லுவான், "நீ என்ன குழந்தை உண்டாகணும்னு நினைக்க? நானே இப்ப ஷாக் ஆகி தான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. நமக்கெல்லாம் இப்ப அந்த குழந்தை தேவையே இல்ல. அந்த குழந்தையெல்லாம் நம்மளால வளர்க்க முடியாது இப்போ. உனக்கு வந்து இப்போ நெறைய எய்ம் இருக்கு.
இப்போ உன்னோட எய்மே வந்து அந்த எக்ஸாமில பாஸ் ஆகி, அதில தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே வெளிய, குழந்தையெல்லாம் நம்மளால வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. 1 வருஷத்துக்கு இப்ப அத பத்தி யோசிக்கக்கூடாது ராஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அவ சொல்லுவா, இப்போ நான் குழந்தை உண்டாகலைனாலும் எல்லாரும் வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவங்களா கற்பனை பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, எங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இந்த நேரத்தில நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹேப்பியா இருக்காங்க. இந்த குடும்பமே ஹேப்பியா இருக்கு. இப்ப நான் குழந்தை உண்டாகலைன்னு சொல்லி சொன்னாலும் வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. "நீ இப்ப எதுக்கு அத பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நம்ம நேர்ல போய் பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிடலாம் ராஜி. 2 விஷயத்தையுமே நீ கவலைப்படாத நினைச்சு" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். கோமதி, மீனா எல்லாருமே அங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜியும், கதிரும் அங்கேருந்து வருவாங்க. "அன்னிங்க 2 பேரையுமே இன்னும் காணுமே" அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க. அப்போ வந்துட்டு "கிளம்புவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா சொல்லிட்டு இருப்பா. அப்போ ராஜிய பார்த்த உடனே, "என்ன ராஜி ரொம்ப டென்ஷனாவே இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "இல்ல அவளுக்கு இன்னும் அந்த ரிசல்ட்டில என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். பாசிட்டிவா தான் இருக்கும். நீ ஏன் தப்பா யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ராஜியும், கதிரும் பழையபடி அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ராஜி வந்து சொல்லுவா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு?" அப்படின்னு கேட்பா. "அத பார்த்துக்கிடலாம்" அப்படின்னு கதிர் சொல்லுவான். "நான் இல்லைன்னு சொன்னா என்ன செய்றது?" அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்பா. அப்ப அவன் சொல்லுவான், "நீ என்ன மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ராஜுவோட அம்மா குமாரோட அம்மாகிட்ட சொல்லுவா, "என்ன மாறி அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்ல ராஜுவும் ராஜி மாப்பிள்ளையும் பயங்கரமா டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னோனே, "அது இன்னும் கொஞ்ச நேரத்தில சரியாயிரும்" அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில போய் கதிர்கிட்ட சொல்லுவான், பழனி, "என்ன மாப்பிள, நீ இவ்வளோ சீக்கிரத்திலேயே என்னைய வந்து தாத்தாவா ஆக்கிட்ட. ஒண்ணு பண்ணு, உன் குழந்தைகிட்ட சொல்லு. என்னைய உன்னை மாதிரியே மாமான்னு என்ன கூப்பிட சொல்றியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு கதிர் சொல்லுவான், "உங்கள நான் வந்து அண்ணனே சொல்றேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா?" அப்படிம்பான். "சரி, சரி நான் அமைதியாவே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து நர்ஸ் வருவா. இங்க ராஜேஸ்வரிங்கிறது யாரு? அப்படின்னோனே எல்லாருமே எந்திரிப்பாங்க. அப்போ அவ நர்ஸ் சொல்லுவா, "என்ன இத்தனை ராஜேஸ்வரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய பார்த்து, "நீங்களுமா ராஜேஸ்வரி?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஐயய்யோ! நாங்கலாம் ராஜேஸ்வரி இல்ல. இந்த இவ தான் ராஜேஸ்வரி" அப்படின்னோனே, "சரி நீங்க மட்டும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள கூட்டிட்டு போவா. கொஞ்ச நேரத்தில நர்ஸு திரும்ப வந்து, "டாக்டர் கூப்பிட்றாங்க. எல்லாரும் வந்துராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவா. அப்போ கோமதி, அப்புறம் ராஜியோட அம்மா, கதிரு 3 பேர் மட்டும் உள்ள போவாங்க. போறதுக்கு முன்னக்கூட்டி மீனா சொல்லுவா, "அத்தை நீங்க பாட்டுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நாங்க வெளிய இருக்கோம். எங்களுக்கு ரிசல்ட்ட வந்து சீக்கிரம் சொல்லுங்க. ஓகேவா?" அப்படின்னு சொன்னோனே, சரின்ட்டு கோமதி சிரிச்சுட்டே உள்ள போயிருவா. அங்க போன உடனே டாக்டர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர்ட்ட கோமதி கேட்பா, "டாக்டர் குழந்தை நல்லா இருக்கா? நல்லா ராஜிக்கு எப்படி இருக்கு? நல்லபடியா வளர்ந்துருக்கா குழந்தை? ஆரோக்கியமா இருக்கா?" அப்படி இப்படின்னு பல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பா. டாக்டர் சொல்லுவாங்க, "உங்க பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் மட்டும் தான் தள்ளி போயிருக்கு. குழந்தைலாம் உண்டாகல" அப்படின்னு சொன்ன உடனே, அவன் ராஜியும், கதிரும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாரி இருப்பாங்க. மத்த எல்லாரும் ஸ்டாக் ஆகி நிக்கிற மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.